தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். வழக்கு விசாரணையை தாமதப்படுத்தும் முயற்சியில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஈடுபட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. வழக்கு விசாரணையை முடக்கும் நோக்கிலேயே அமைச்சர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பலா சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அதே போல ஆகஸ்ட் மாதம் அவருக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார். 3000 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தார்கள். இந்த வழக்கில் ஜனவரி 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தேதி நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் இந்த போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் பதிவு செய்யப்பட்ட அந்த 3 வழக்குகளின் விசாரணை முடியும் வரைக்கும் அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த வழக்கின் விசாரணை துவங்கக்கூடாது என்றும் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவுக்கு தான் இன்று அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் வழக்கின் விசாரணையை முடக்கி குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணையும் தாமதப்படுத்தும் நோக்கத்திலேயே இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் அந்த வழக்கின் சாட்சி விசாரணை தள்ளி வைக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தவிர குற்றச்சாட்டு பதிவை அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டது. போதுமான எந்த ஒரு காரணம் இல்லாமல் விசாரணை தள்ளி வைக்க கோரிய இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் இன்று அமலாக்கத்துறை தரப்பில் இந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பிரதான மோசடி குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளதால் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என கோர முடியாது என்றும் எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான அந்த வழக்கை விரைந்து விசாரிக்கும் அந்த நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளதும் இன்று அமலாக்கத்துறை ஒரு குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த ஒரு வழக்கை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு பதில் மனு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணையை நாளை மறுநாள் விசாரிக்கப்படும் என்று தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.